வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ட் ஃபுல் ரோமன் ரைம்ஸ் பற்றி தான். ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைம்ஸோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ மட்டும் நான் இது வரைக்கும் இந்த வார்த்தை சொன்னதில்லை. அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு ரோமன் ரைம்ஸ் வந்து ரெசல்மேனியா 41 மெயின் ஈவென்ட் பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைம்ஸ் பற்றி இப்போதைக்கு ரோமனோட ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரோமனுக்கு எப்படியாவது ஒரு மெயின் ஈவென்ட் கொடுக்கணும் அப்படின்ற முறையில். அதாவது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த கமெண்ட் படிக்கிறது ஆனால் ஒரு சில பேரோட தாட்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு சில பேர் இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரோமன் மெயின் ஈவென்ட் பண்ணலைன்னா அந்த ரெசல்மேனியா மொக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தான் ரோமன் மெயின் ஈவென்ட் பண்ணுவாரா இல்லை எந்த மாதிரி மேட்ச் நடக்கும் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தவரை இப்போதைக்கு என்ன ஒரு மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ரெசல்மேனியா 41 ஆல்மோஸ்ட் இது வந்து ராயல் நம்பருக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் என்ன ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா, அதாவது சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரைம்ஸ்க்கான ஒரு மேட்சை, இந்த மேட்ச் ட்ரிபிள் த்ரீட் மேட்சை ரெசல்மேனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கோடி வந்து டே 2 மெயின் ஈவெண்ட் வந்து பண்ணுவார் ஆல்மோஸ்ட். இப்போதைக்கு டே 1 மெயின் ஈவெண்ட் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு 4 மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 4 மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் டே 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைம்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் இன்க்ளூடிங் இந்த பால் ஹியூமன் வச்சு ஸ்டோரி லைன் கொண்டு போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நடக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் ரோமன் ரைம்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச். ஒருவேளை ஜான் சீனா எலிமினேஷன் சாம்பியன் வின் பண்ணி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிளான் இதுவாக தான் இருக்கும். ரோமன் வந்து செத் ராலின்ஸ் தான் இன்ஜூர் ஆயிருக்காரு. ஒருவேளை இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்கிறேன், க்ளீனாக வந்து அப்படியே இந்த நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறமா. நெக்ஸ்ட்டு மூணாவது மெயின் ஈவெண்ட்டாக இந்த மேட்ச் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டில். ரியா ரிப்ளி வர்சஸ் பிரியங்கா பலருக்கான ஒரு மேட்ச். பிரியங்கா பலரோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க எப்போ ரெசல்மேனியாவுக்கு வந்தாலும், அதாவது அவங்க ஏதாவது ராயல் நம்பர் வின் பண்ணி 2 ரெசல்மேனியாலையும் சாம்பியன் எடுத்துக்காங்க. அப்படி அவங்க எலும்பு சாம்பியன் வின் பண்ணி வந்தாலும் அவங்க தான் எடுப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிக்கிட்டு இருக்க மெயின் ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆன அப்படியே மெயின் ஈவெண்ட்டு, அதாவது கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் ஈவெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இது ஒரு நியூஸாக இருக்குது. இப்போதைக்கு வந்துடலாம் கதைக்கு. அதாவது ரோமன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ரோமன் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணியே ஆகணும், பண்ணாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த ரெசல்மேனியா ஒரு டிக்கெட் செல்லிங்கே பாதிக்கப்படுது. நான் இப்போதைக்கு மெயின் ஈவெண்ட் ஜேவ்ஸோ மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. நான் WWE அஃபிஷியல் வெப்சைட்லேயே இப்போ பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் இப்போதைக்கு அடுத்த நியூஸ்லாம் மெயின் ஈவெண்ட்டுன்னு அதாவது மென்ஷன் பண்ணலை. அதுக்கு ஏன்னா இன்னும் 40,000 டிக்கெட் மட்டும் தான் விற்றுருக்கான். அதாவது அது நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். 46 சம்திங் தான் விற்றுருக்கு. அவங்க அரேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 80,000 டிக்கெட் விற்கணும்னா கோடிக்கு கரெக்டான ஒரு ஸ்டோர் லைன், அதாவது கோடிக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்போனண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக அங்கே ரோமன் ரைம்ஸ் மெயின் ஈவெண்ட் பண்ணால் தான் அதிகமானது டிக்கெட் செல்லிங் விற்கும் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு WWE வாரி அரைச்சி போட்டிருக்காரு. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, அதாவது ரெசல்மேனியா 37 ஆரம்பிச்சு இந்த பக்கம் ரெசல்மேனியா 37 தலைவர் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சிருந்தார். அப்போ கூட இந்த அதாவது டேனியல் பிரையன் அண்ட் எஜி உங்கள் ட்ரிபிள் த்ரீட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டபுள் சாம்பியன் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரோமனுக்கு அந்த அளவுக்கு அதாவது ஹைப் அந்த வரலாம் இருந்துச்சு. அதாவது ரெசல்மேனியா பிக்கஸ்ட் ரெசல்மேனியா வந்து ஃபேஸ் பண்ணார் ரோமன் பிராக் லெஸ்னருக்கான அன்யூனிஃபைடு சாம்பியன் வந்துச்சு அந்த டைமில். அண்ட் 2 சாம்பியன் வந்து ரோமன் தூக்குனார். பிராக் லெஸ்னர் தோக்கடிச்சு அங்கே 2 சாம்பியன் தூக்குனார். அதுக்கப்புறம் ரெசல்மேனியா 39 வந்து பார்த்தீங்கன்னா கோடி ஃபினிஷ் ஸ்டோரின்ட்டு வந்தார். ஆனால் அவரையும் வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டார். அப்போ ரோமனோட சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி எதுனால வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈர்ப்பாக இருந்தாங்க தெரியுமா? ரோமனோட ஹேட்டர்ஸும் சரி, ரோமனோட ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே அந்த செக்மெண்ட் என்னதான் ரோமன் கல்லாட்டாடி இருந்தாலும் ஒரு சிலர் திட்டுவாங்க. ஆனால் ரோமன் ரெசல்மேனியா 40 தோத்ததுக்கு அப்புறமா ரோமனோட ஹேட்டர்ஸே கண்கலங்கி இருப்பாங்க. சத்தியமாக அதில் நீங்களும் ஒரு ஆள் தான். நானும் ரோமனோட ஹேட்டர்ஸ் தான். ஏன்னா ஜான் சீனாவை 2021 சம்மர்ஸ்லாம்ல தோத்ததுக்கு அப்புறமா ரோமனோட ஹேட்டர்ஸாக மாறினேன். ரோமன் எப்படா தோப்பாருன்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் WWE பரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கோடிக்கு வந்து நல்ல ஸ்டோரி லைன் கொடுத்தா உண்மையிலே கோடி வந்து பெஸ்ட்டாக வராரு. ஆனால் WWE அதை செய்ய மாட்டாங்க. கோடி வச்சு என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ ரோமன் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். ரோமன் வந்து பண்ண மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அவர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் ஃபினிஷ் ஸ்டோரி முடிக்கிற வரைக்குமே எல்லா மேட்சுமே வேறு லெவலான மேட்ச். அதாவது எந்த மாதிரி சொல்கிறேன்னா, ராண்டி அண்ட் ஏஜே, அதாவது கெவின் ஓவன்ஸே 3 வாட்டி போட்டிருந்தாலும் அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சு. பிளட் லைன் ஸ்டோரி லைன் எடுத்துக்கோங்க, வேறு லெவலு சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் எடுத்துக்கோங்க. என்ன தான் 3 வாட்டி மேட்ச் பண்ணாலும் ரோமன் பிராக் லெஸ்னருக்கான ரைவல்ரின்றது தனி ஒரு லிஸ்ட்டு.
அதெல்லாம் வேறு லெவலான ஒரு மூமெண்ட்டு. கிரவுண்ட் ஹவுஸ்லையும் பண்ணாங்க அண்ட் டே ஒன்லையும் பண்ண போச்சு ரோமனுக்கு லுக்குமியா கேன்சர் இருந்துச்சு. அடுத்து ரெசல்மேனியா பண்ணாங்க, அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமில் பண்ணாங்க. வேறு லெவலான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் மறக்க முடியாது. அண்ட் இதுக்கு மட்டும் இல்லை, ஜான்சினா வச்சு மேட்ச் பண்ணாங்க, ஃபின்பாலர் வச்சு மேட்ச் பண்ணாங்க. ஃபின்பாலரை வந்து டீமன் ஃபின்பாலர் ரோமன் தோக்கடிச்சாரு. இதனால ரோமனோட ஃபேன்ஸ் எல்லாருமே அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2K ஃபேன்ஸ் எல்லாருமே ரோமனை தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. WWE பார்க்க ஆரம்பிச்சது முழுக்க கண்டிப்பாக நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் ரோமன் ரெய்ன்ஸ் தெரியாத கண்டிப்பாக இருக்குது. WWE சின்ன வயசு பார்க்குறவங்க. இப்போ எதை சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அடுத்த பிளான் என்ன, ரெசல்மேனியா 41 ரோமன் வந்து மேட்ச் பண்ண வைப்பாங்களா இல்லையான்ட்டு ஏகப்பட்ட கேள்விக்குறிகள். அண்ட் இது எல்லாத்துக்குமே இப்போ இந்த ஒரு 4 பதில் தான். ஒன்று, ரோமன் ஆசஸ் CM Punkக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணணும். இது எப்படின்னா பால் ஹியூமன் ஸ்டோரி வச்சு பண்ணணும். அது இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ரோமன் வந்து CM தான் தள்ளி விட்டார். அது ஓகே. இப்போதைக்கு WWE ஆரம்பிக்கு நினச்சாங்கன்னு சொல்லுவாங்களேன், எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரில் ஜான்சனை வின் பண்ணி போயிட்டாருன்னா பால் ஹியூமனை வச்சு உன் ஃப்ரெண்டு தான் என்னை தள்ளி விட்டான், இந்த மாதிரி வந்து ஸ்டோரியில் ஆரம்பிச்சு ஒரு மேட்ச் பண்ணலாம். மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ஆசஸ் CM Punkக்கான மேட்ச் பெர்ஃபெக்டான ஒரு மெயின் ஈவெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, ட்ரிபிள் ட்ரீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன், செத் ராலின்ஸ் உள்ள கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா செத் ராலின்ஸ் வந்து ரோமன் அட்டாக் பண்ணியிருக்காரு, ரோமன் இதனால் இன்ஜூர் ஆயிருக்காரு, எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால செத் ராலின்ஸ் அண்ட் CM Punk, ரோமன் ரெய்ன்ஸ் இவங்க 3 பேத்துக்குள்ள ஒரு சண்டே வந்து கிரியேட் பண்ணி, ஆனால் இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் மெயினாக வந்து எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரில் ஜான்சினா வின் பண்ணணும். வின் பண்ணால் தான் இவங்களுக்கான ஸ்டோரியில் என்னன்னு WWE ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் ஜான்சினா என்னை பொறுத்தளவுக்கு வின் பண்ணுற ஜான்சினாவோட CM Punk தான் இப்போதைக்கு ஃபேவராக இருக்கார். அதை வின் பண்ணுறதுக்கு CM Punk வாஸ் கோடிக்கான மேட்ச் தான் பண்ணணும்னு, அதாவது அந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. எதை வச்சுன்னா CM Punk வர இந்த ஆர்டருக்கு முன்னாடி கோடி வச்சு ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, நீ வந்து உங்கள் அப்பா என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு, சின்ன பையன் நல்லா பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டு. அதனால கோடி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து பேசியிருக்காரு. அதனால மேபி இவங்களுக்கான ஸ்டோரிலைன் திருப்பி ஒரு வின் பண்ணாலும் இதுக்கப்புறமா செத்து வாசன் ரோமனுக்கான மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனை பொறுத்து தான் இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா செத்வாஸ் ரோமனுக்கான மேட்ச், அதாவது அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்து அந்த பகை, அந்த செத்ரான்ஸ் வந்து ஷீல்டில் பிரேக் பண்ண பகையை இன்னும் வரைக்கும் ரெசல்மேனியா 40 வரைக்கும் இழுத்துட்டு போய் WWE பெர்ஃபெக்டாக வந்து இன்னும் முடிக்கலை. இன்னும் ஒரே ஒரு பகை இருக்குது, ரோமன் சேர்த்துக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணி அந்த மேட்ச்சில் வந்து ஒருவேளை ரோமன் வின் பண்ணிட்டாருன்னா அந்த ஸ்டோரியில் முடிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக செத்ரான்ஸ் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. மித்த எந்த சூப்பர் ஸ்டார் கூட கம்பேர் பண்ணி பண்ணாலும் செத்ரான்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணவே கூடாது. செத்ரான்ஸ் எப்பயுமே அவர் வின் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டோரியில் முடிக்கவே மாட்டார். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்ட் 3 வரைக்கும் போகும். ஆனால் நடக்குதான்னு பார்ப்போம். அந்த ரெசல்மேனியாவில் ரோமனுக்கு இவ்வளோ தான் வாய்ப்பு. அண்ட் ரோமன் வந்து மேட்ச் பண்ணுவார், ஒன்று செத்ரான்ஸாக இருக்கும் இல்லை CM Punk'ாக இருக்கும். அதை தவிர்த்து மித்த யாரும் வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரோமன் கூட. மேபி இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது அண்ட் ஒரு ஃப்ரெண்டு சொன்னது. அதாவது என்னென்னா, ரோமன் vs ஜேக்கப் ஹார்ட் கூட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜேக்கப் ஹார்ட் இப்போதைக்கு வந்து பவராக கட்டுறாங்க. சோலோ சிக்கோவா கூட ரோமன் ஃபீட் பண்ணவங்க கூட சோலோ சிக்கோவா கூட ஜேக்கப் ஹார்ட் ரோமன் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வந்துருச்சாங்க. இப்போதைக்கு ஜேக்கப் ஹார்ட்டை சிங்கிள் டிவிஷன் விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரை வேறு லெவலாக போவார். சேம் பிரான் பிரேக்கர் இப்போதைக்கு வேறு லெவல் சூப்பர் ஸ்டார் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாரு. ஆனால் இப்போதைக்கு என்ன தான் எத்தனை சூப்பர் ஸ்டார் கொண்டு வந்தாலும் WWE இப்போ ஏன் ரோமன் கூட ரோமன் திருப்பி அகைன் டைட்டில் தரமாட்டாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒருவேளை WWE ரோமனை வச்சே போயிடக்கூடாது. ஏன்னா ரோமன் வந்து ஒரு சில நாட்கள் ஒரு சில இயர் தான் வந்து மேட்ச் பண்ண போகிறார். இதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் அவருக்கும் இருக்குது. 38 வயசாவது, அதிகபட்சம் ஒரு 6-7 வருஷம் மேட்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ரோமனை வந்து நம்பி இருக்கக்கூடாது. அதனால இன்னொரு ரோமனை உருவாக்க பார்க்குறாங்க. ஆனால் அது முடியுமான்னு தெரியல. அண்ட் வெயிட் பண்ணி பார்த்தா ரோமன் ரெசல்மேனியா மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த இவ்வளோ வாய்ப்பு தான் இருக்குது நண்பா. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீக்கிரம் தேங்க் வாட்சிங். வேறு சூப்பர் ஸ்டார் வீடியோ அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.